ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் காட்டிற்குச் சென்று விறகுகளை வெட்டுவார். ஒரு நாள் வழக்கம் போல் அவர் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்த போது சற்றே ஓய்வெடுக்க ஒரு பெரிய மரத்தின் கீழே அமர்ந்தார். அந்த மரம் ஒன்றும் சாதாரண மரம் அல்ல, ஒரு மந்திர மரம். அப்போது சுகமான காற்று வீசிக்கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு பஞ்சுமெத்தை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான். அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு அழகான பஞ்சுமெத்தை தோன்றியது. ஆச்சரியத்தில் உடனே அதில் படுத்தான். அன்றைய கடுமையான உழைப்பால் அவனது உடல் வலித்தது. இந்த சமயத்தில் முதுகு, கை, கால் பிடித்துவிட இளம் பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். மறுகணம் ஓர் இளம்பெண் தோன்றி அவனது கை, கால், முதுகு என்று மெல்லிய முறையில் பிடித்து விட்டுக் கொண்டிருந்தாள். இப்போது அவன் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்றான். இவ்வளவு வசதிகள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லையே, ஒரு சுவையான விருந்து இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். அவனது கண்கள் முன் ஒரு தங்க தட்டில் அறுசுவை உணவுகள் தோன்றியது. அவன் எல்லாவற்றையும் ஆசையாக உண்டான். உணவுக்குப் பிறகு சிறிது நேரம் உறங்கினான். திடீரென்று அவன் கனவில், நாம் காட்டில் தனியாக இருக்கிறோம், இப்போது ஒரு சிங்கம் வந்து என்னை கொன்று விட்டாள். அவன் அந்த எண்ணத்தை முடித்தபோது ஒரு பெரிய சிங்கம் தோன்றி அவனை விரட்டியது. அவன் அதிர்ச்சியில் எழுந்து ஓட நினைத்தபோது சிங்கம் அவனை சாப்பிட்டு விட்டது. நீதி, நம் எண்ணங்கள் நம் வாழ்வை தீர்மானிக்கும்.